கரூர் சென்று பேசியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். என்டையரா கரூர் ஸ்பீச்சை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு சினிமா படப்பிடிப்பை போல தான் நடந்தது. ஒரு அரசியல்வாதியாக முதிர்ச்சி பெற்றதாக தெரியும். அந்த கரூர் கூட்டத்தில் ஓடி காட்டுறார். ஒரு முதலமைச்சர் ஏறக்குறைய 1 லட்சம் காவல்துறையை கையில் வைத்திருக்கிற டிஜிபிக்கு அவர் தான் அதிகாரம் உத்தரவு பிறப்பிக்கக்கூடியவர். அவரால் செந்தில் பாலாஜியும் அசோக்கையும் கைது செய்ய முடியலையா? மக்களுடைய கேள்வி, மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டு அதை தட்டி கேட்டு அதை பறிப்பதற்கான ஒரு தலைவராக யாராவது வரமாட்டாங்களாங்கிற அந்த கோரிக்கை நீண்டுகிட்டே இருக்கு. அதுதான் விஜய் உட்கார வச்சான். 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி, 2 கட்சி எப்படி ஒழிச்சா மக்கள்? ஊழல் ஊழல் ஊழல், எங்கு திரும்பினா ஊழல். முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் சொல்கிறார், யாராவது லஞ்சம் கேட்டா நீங்க சொல்லுங்க, எங்க அண்ணா ஆட்சின்னு சொல்லுங்க, தர முடியாதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நான் ஊழலே இல்லைன்னு சினிமா வசனம் பேசுறேன். இப்போ ஊழல் செஞ்சாங்கன்னா அடுத்த செகண்ட் நிரூபிங்க, அந்த அதிகாரியை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடுறேன்னு சொல்ல மாட்டாங்களா? அது மாதிரி ஒரு தலைவர் வர மாட்டாரா? திமுகவில் 50 தலைவர்கள் கூட 5 கொள்ளை கோஷ்டி தலைவர் இருக்கு. நேரு, வேலு, மூர்த்தி, செந்தில் பாலாஜி, 5 பேரை நீங்க கைது செய்து ஐஸ்பாரில் படுக்க வச்சீங்கன்னா 5 லட்சம் கோடி எடுத்தாங்க. உங்க நடவடிக்கை அப்படி காணமே. இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை தாவேக்காவுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வரும்னு நினைக்கிறீங்க? சீமானை கண்டுபிடிச்சு திமுக விஜயை எதிர்ப்பதற்கு ஒரு கேடயமா பயன்படுத்து. அதிமுக அந்த ரோல்ல இல்லவே இல்லை. ஏன்னா அதிமுக திமுக கூட்டணின்னு வந்த பிறகுதான் அதிமுகவுடைய மரியாதையே திமுக வேட்பாளராக சீமான் நிறுத்தப்படுவார். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கரூர் சென்று பேசியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் குறித்து, அதற்கு காரணம் யார், அன்றைய காவல்துறையை வைத்து திமுக தான் இதெல்லாம் செஞ்சது, அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் செஞ்சார், ஒரு அமைச்சர் இதில் இன்வால்வ் அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து சிபிஐயில் விசாரணை இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அதை தாண்டி பல அரசியல் பேசியிருக்காரு, இடைத்தேர்தலுக்காக பேசியிருக்கிறாரு. இப்போ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க ரைடுக்கு பயந்து அப்படின்னு வேலு அவர்களை குற்றம் சாட்டியிருக்காரு. என்டையராக கரூர் ஸ்பீச்சை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சினிமா படப்பிடிப்பை போல தான் நடந்தது. ஒரு அரசியல்வாதியாக முதிர்ச்சி பெற்றதாக தெரியும். காரணம், அந்த மேடை ஒரு சினிமா மேடையாகத்தான் பார்க்கப்பட்டது. ஒரு முதலமைச்சருக்குரிய கண்ணியம். காமராஜரும் அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். காமராஜரை எதிர்த்து போட்டியிட்ட வெங்கட்ராமன் ஐயரை அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார். சி சுப்பிரமணியத்தை அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார். அப்போது இதுதான் அந்த கண்ணியத்திற்கான இடம். ஒட்டுமொத்த ஓட்டு போட்ட 7 கோடி மக்களும் சட்டசபைக்கு வர முடியாது. இந்த சட்டசபையின் மூலம் அதிகாரிகளிடம் வேலை வாங்க முடியாது. ஆட்சியாளர், அதாவது மாவட்ட ஆட்சியாளர், கலெக்டருக்கு உத்தரவிட முடியாது. அதனால தான் மக்களெல்லாம் ஓட்டு போட்டு ஜனநாயக அடிப்படையில் ஒரு சட்டமன்றம் உறுப்பினராக ஒரு 2 லட்சம் வாக்காளர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் அந்த கரூர் கூட்டத்தில் ஓடி காட்டுறார். நான் கேட்குறேன், ஒரு முதலமைச்சர் ஏறக்குறைய 1 லட்சம் காவல்துறையை கையில் வைத்திருக்கிற டிஜிபிக்கு அவர் தான் அதிகாரம் உத்தரவு பிறப்பிக்கக்கூடியவர். அவரால் செந்தில் பாலாஜியும் அசோக்கையும் கைது செய்ய முடியலையா? வெக்கமா இல்லையா? ஏவா வேலு சிங்கப்பூரில் இன்ப சுற்றுலா போயிருக்கார். சிங்கப்பூரில் கைதுக்கு பயந்தா அவரால் 1 மணி நேரம் கூட ஏசி இல்லாமல் வாழ முடியாது. இதுதான். இப்போ அவர் அங்கே போன பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் முன்ஜாமீன் வாங்கிடுவார். நீங்களே பத்திரமா அனுப்பிச்சி வச்சிங்களா ஐயா விஜய் அவர்களே? அனிதா ராதாகிருஷ்ணன் இரவு பிடிச்சிங்க, காலையில் வந்துட்டார். இதுக்கு பேர் கைதா? மக்களுடைய வரிப்பணம் பல கோடி கொள்ளையடிக்கப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனிடம் போது எத்தனை கோடியை மீட்டெடுத்தீங்க? எத்தனை கோடி ஜப்தி பண்ணீங்க? ஒன்றுமே இல்லை. இன்னும் நேரு பக்கம் போகவே இல்லை. பாபு, சேகர் பாபு பக்கம் எட்டியே பார்க்கல. HRNCயில் பல கோடி ரூபாய் ஊழல். ஸ்டாலின் வீட்டு குண்டு பல்ப்பு போனால் கூட வாங்கி போடுற ஆள் அவர் பக்கமே இன்னும் போகல. ஏன்னா உங்களுடைய பிரதிநிதி, உங்களுடைய ஆலோசகர் விஷ்ணு ரெட்டி பேரம் பேசிகிட்டு இருக்கார் எல்லாத்தையும். அப்போது எப்படி திமுக ஆட்சி 21 வந்த பிறகு சபரீசனை பிடிச்சா எல்லாம் முடிஞ்சது. அதிமுக ஆட்சியில் எடப்பாடி கொடநாடு வழக்கிலிருந்து எந்த வழக்கம்
உயிர் வராமல் பார்த்து கொண்டவர் சபரீசன். அதுக்காக எடப்பாடி தரப்பு துபாயில் வைத்து 10,000 கோடி ரூபாய் கொடுத்தார்கள். இப்போ அதே போல் உங்களுடைய பிரதிநிதி விஷ்ணு ரெட்டி இவர்களிடம் பேரம் பேசிட்டு இருக்காரா? சபரீசங்கிட்ட பேரம் நடக்குதா? ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறீங்க? அதே பேட்டனா இருக்க அதிமுக ஊழல் ஆட்சியாளர்களிடம் பேரம் பேச்சுவார்த்தை நடந்து கொடநாடு வழக்கு தொடவே இல்லையே. ஒரு அமைச்சர்கள் மீது ஒரு வழக்கு பதிவாகல் இல்லையே. இப்போ 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் அதே பேட்டர்ன் இப்போ நடக்குதா? மக்களுக்கு சந்தேகம் வருது. நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் கருணாநிதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கருணாநிதியே சிறையில் அடைக்கப்பட்டார். ஏன்? இரவோடு இரவா கைது செய்யப்பட்டார். ஏன்? ஊழலுக்கு எதிராக யார் செய்தாலும் சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். கடமையை செய்ய வைப்பதற்காகத்தான் 75 ஆண்டு கால ஆட்சியை, 50 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை ஒழித்து அடையாளமே தெரியாத பல பேரை மந்திரியா எம்எல்ஏவா ஆக்கியவர்கள் மக்கள். உங்களை 2 வருஷத்தில் கமலா தேட்டர் பிடிச்சி கொண்டு வந்து முதலமைச்சர் நாற்காலி உட்கார வச்சாங்க. இதுக்கு மக்களுடைய அந்த கோபம் என்ன வடிகால்? ஒரு வடிகால் இல்லையே. சிங்கப்பூரில் இன்பச்சூற்றா போகிறதுக்காக ஏவா வேலை அனுப்பிச்சி வச்சிங்க. எந்த நடவடிக்கையும் இல்லை. G-Square எங்கே பார்த்தாலும் கொள்ளை நடந்திருக்கு. பல லட்சம் கோடி அந்த சொத்து மதிப்பு 5 வருஷத்துக்குள்ள. தமிழ்நாட்டில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, இந்த தெலுங்கானாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. ஏது இவ்வளவு 1000 கோடி சாதாரணமாக ஓட்ட டிவி வித்துட்டு இருந்த ராமஜெயத்துக்கு எப்படி வந்தது? இன்னைக்கு இருக்கக்கூடிய பில்டர்கள் பூரா பல பில்டர்கள் யார் இன்வெஸ்ட் பண்ணுறனா ஐஏஎஸ் அதிகாரிகள் அடிக்கிற கொள்ளைய அப்படியே பில்டர்கிட்ட கொடுத்துட்றான். அது பல 1000 கோடியை நிற்கிது. இந்த ஒரு தகவல் பத்தாதா? அதுக்கு முந்தைய இந்த பில்டர் என்ன பண்ணிட்டு இருந்தான்? இவனுக்கு எப்படி பல லட்சம் கோடி வந்தது? பாசியும் அபிநேஷுக்கு இன்னைக்கு 5 லட்சம் கோடி எப்படியா வந்தது? அவங்க அப்பா கடலூர் MC சம்பத்துக்கிட்ட டிச்சிக்காய் வெட்டிட்டு இருந்தார், சாக்கடை நோண்டிட்டு இருந்தார். இன்னைக்கு 5 லட்சம் கோடி எப்படி வந்தது? அபினேஷ் சார்ட்டர் ஃப்ளைட் வச்சிருக்கார். எடப்பாடி எங்கே போனாலும் அவர் கூட்டிகிட்டு போகிறார். பிரைம் மினிஸ்டர் அலுவலக, இன்கம் டேக்ஸ் அலுவலக அதிகாரிகள் பூரா சுவிட்சர்லாந்து அவருடைய ஜெட்டு விமானத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்கான். இந்த அபினேஷுக்கு ஏது இவ்வளவு கோடி? OPS உடைய பணங்கிறான், பிரகாஷ் IAS பணம்ங்கிறான், மதுசூதன ரெட்டி பழைய கார்பரேஷன் கமிஷனுடைய பணங்கிறான். இவ்வளோ மக்கள் சொத்து இப்படி சூறையாடப்பட்டது 5-10 வருஷத்தில். இப்போ மக்களுடைய கேள்வி, மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டு அதை தட்டி கேட்டு அதை பறிப்பதற்கான ஒரு தலைவராக யாராவது வரமாட்டாங்களாங்கிற அந்த கோரிக்கை நீண்டுகிட்டே இருக்கு. அதுதான் விஜய் உட்கார வச்சான். அதை பண்ணணும்னு ஆசை. 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி, 2 கட்சி எப்படி ஒழிச்சா மக்கள்? ஊழல் எங்கு திரும்பினா ஊழல், கொள்ளை, கற்பழிப்பு, இதெல்லாம் ஒழிக்கணும். இவங்க தான் பின்னாடி இருக்கான். திமுக, அதிமுக தான் பின்னாடி இருக்கான். இதுதாயா மக்களுடைய பெரும் கோபம். உங்களை தெரியுமா? உங்க வேட்பாளர் தெரியுமா? அவன் என்ன எல்லாம் பணம் கொடுத்தா வாங்கி சோப்பில் வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டான். வேட்பாளர் பேரே தெரியாம ஜெயிக்க. வேட்பாளர் பேர் மட்டும் இல்லைங்க, அவன் வேட்பாளர் என்ன பண்ணா, 4 பேர்கிட்ட ஆளுக்கு 2000 வாங்கினான். 10,000 புரட்ட முடியாத வேட்பாளர். 4 பேர்கிட்ட பல பேர் பேரை சொல்ல முடியும். 4 ஆளுக்கு 2000 கடன் வாங்கி 10,000 கட்டி வீட்டில் போய் படுத்துக்கிட்டான். தேர்தல் அதிகாரி கூப்பிடுறான் 5 மணிக்கு. ஏங்க நீங்கள் தாங்க அந்த விண்ணப்ப படிவத்தில் இந்த நம்பர் இருக்கும். நானும் இடைத்தேர்தல் நின்று ஈரோட்டில் இந்த சைமனை ஒழிக்கிறதுக்காக, பெரியாரை பேசினார் என்பதற்காக அவனை கூப்பிட்டு, ஏங்க ஜெயிச்சிட்டீங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்கன்னா அடிச்சு முடிச்சு ஓடியாந்தான். இந்த கூத்து உலக வரலாறு புரட்டி பாரு, எங்காவது நடந்திருக்குமா? உங்களுக்கா ஓட்டு போட்டான்? உங்க வேட்பாளருக்கா ஓட்டு போட்டான்? யாரை ஓட்டு போட்டான்? கருணாநிதி கம்பெனியை ஒழிக்கணும், எடப்பாடி கொம்பனியை ஒழிக்கணும். இதுக்கு தாயா ஓட்டு போட்டான். நீ எடப்பாடி இருக்கிற அவ்வளவு அலிமாபாவம் 40 திருடுகளையும் சேர்த்துக்கிற. அந்த திருடுகிட்ட காலையில் வீட்டில் போய் காலில் விழுகிற. ஸ்டாலின் நீ பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அவன் ஊழல் மொத்த உருவம்.
ஸ்டாலினுக்கு எதிராக தாயா ஓட்டு போட்டான். ஊழல்கிட்ட போய் ஆசீர்வாதமா? கருணாநிதி கும்பல்கிட்ட போய் ஆசீர்வாதமா? அதே ஊழல் கும்பல் ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்கள் அவருக்கு போய் ஆசீர்வாதமா? அசிங்கமா இல்லை? ஆனால் சொல்கிறாரு சார், இப்போ முதலமைச்சர் முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் சொல்கிறார், யாராவது லஞ்சம் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் அண்ணா ஆட்சின்னு சொல்லுங்கள், தர முடியாதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. இது எந்த வகையில்? இல்லை, அதாவது நான் ஊழலே இல்லைன்னு சினிமா வசனம் பேசுகிறேன். இப்போ ஊழல் செஞ்சாங்கன்னா அடுத்த செகண்ட் நிரூபிங்க, அந்த அதிகாரியை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடுறேன்னு சொல்ல மாட்டாங்களா? அது மாதிரி ஒரு தலைவர் வர மாட்டாரா? இல்லைங்க, அதாவது தலைவர் எங்கே போய் பிடிக்கிறது? செந்தில் பாலாஜி வீட்டிலே போய் பிடிக்கிறது, இல்லை சேகர் பாபு வீட்டில் போய் பிடிக்கிறதா, இல்லை உயிர்காக்கு மருந்தில் மைதாமாவை கலந்து வித்த விஜயின் பாஸ்கர் ஜெகத்ரட்சகன் மகன் திமுக சென்டர் அங்கே போய் தாவேக்கல் சென்டர் திமுக இருந்து பையன் போய் தாவேக்கல் சென்டர். இவர் நம்ம டி நகர் பழைய எம்எல்ஏ ஜெய கருணாநிதி, அப்புறம் இன்னொருத்தர் நம்ம நண்பர் எல்லா பேர் சொல்லுங்கள், அவரும் அதுக்கு முந்தைய எம்எல்ஏ தான். மூஞ்சி இருக்கு, பேர் யாவும் வர மாட்டேங்குது, எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அப்போது 5 ஆண்டு காலம் திமுகவை போல தான் கடைசியில் போய் சேருமா, அதிமுகவை போல தான் கடைசியில் போய் சேருமான்னு மக்களுக்கு இப்போவே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்? உங்களுடைய வீரியத்தையும் உங்களுடைய வேகத்தையும் திமுகவை நோக்கி கூர்மைப்படுத்தணும். திமுகவில் 50 தலைவர்கள் கூட 5 கொள்ளை கோஷ்டி தலைவர் இருக்கு. நேரு, வேலு, மூர்த்தி, செந்தில் பாலாஜி, இந்த 5 பேரிட நீங்கள் கைது செய்து ஐஸ் பாரில் படுக்க வச்சிங்கன்னா 5 லட்சம் கோடி எடுத்தலாம். உங்கள் நடவடிக்கை அப்படி காணுமே, உங்கள் நடவடிக்கை அப்படி இல்லையே. அப்போது எதை நோக்கி போகுது? அதிமுக பழைய ஊழல் ஆட்சியை திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே சபரிஷ துபாயில் பேசி ஒரு 10,000 கோடி வசூல் பண்ணார். அதே போல் உங்களுக்கு நெருக்கமான விஷ்ணு ரெட்டி அதே போல் பேசிகிட்டு இருக்காருன்னு சந்தேகம் வரும். எங்கே பல ராணுவ ரகசியங்கள் தெருவுக்கு வந்திருக்கு. உங்கள் ரகசியமெல்லாம் தெருவுக்கு ரொம்ப நாள் ஆகுது. கருணாநிதி என்ன பண்ணுறாரு, உதயநிதி என்ன பண்ணுறாரு, ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, எப்போ என்ன பண்ணிட்டு இருந்தார், எல்லாம் தெருவுக்கு வந்துச்சு. அமெரிக்க பெண்டகனுடைய இராணுவ ரகசியமே ஜூலியர் அசாஞ்சே இதெல்லாம் தட்டி தூக்கிட்டான். பெண்டகனுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா அமெரிக்க தூதரங்கள்லேருந்து உலக நாடுகளில் அத்தனை கண்காணித்து அனுப்பிச்ச தகவல். பெண்டகன் எங்கே இருக்குன்னா தரைக்கு கீழே 25 ஃப்ளோர் இருக்குது, தரைக்கு கீழே மேலே இல்லை, கீழே இருக்குது. அவ்வளோ ரகசியமாக இயங்குகிற 25 மாடி அங்கே போய் சேர்றத நடுவில் யார் தட்டி தூக்குனா? ஜூலியர் அசாஞ்சேன்னு ஒரு ஆஸ்திரேலியாக்காரன் தட்டி தூக்கணும். மிரண்டு போச்சு. அதுபோல் பல ரகசியங்கள் வெளியில் வந்துடும். நீங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது திமுக மீது நடவடிக்கை எடுக்கணும். திமுக ஊழல் பணத்தை பறிமுதல் செய்யணும். அப்படி எதுவுமே நடக்கலை. ஆனால் நீங்கள் திமுகவை எதிர்ப்பதை ஊறுகாயை போல பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். இப்போ நடவடிக்கை எதிர்வரும் காலத்தில் பாயுமா? ஏன்னா இப்போ தானே வந்திருக்கிறாங்க, 2 மாதம் தான் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் பாயுமா? ஏன்னா இப்போ அதான் ஒருத்தர் பயந்து ஓடிட்டாருங்கிறாரு, இன்னொருத்தர் ஓடிட்டாருங்கிறாரு. இப்போ இதற்கப்புறம் பாய வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, 2 மாதத்துலேயே பாயலைன்னா அப்புறம் 2 வருஷம் கழிச்சா பாய். வந்தோடனே ஒரு மனிதனுக்கு கோபம் என்பது உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு. இல்லைங்க, உணர்ச்சி 1 மாதம் கழிச்சு தாங்க வரும்னா அதுக்கு பேர் உணர்ச்சியா? ஒரு மனிதனுடைய உணர்ச்சி, கோபம், வெகுண்டெழுவது எல்லாமே எப்போ வரும்? ஒரு சம்பவத்தை பார்த்தா கோபம். உடனடியாக முன்னாள் அமைச்சர் வீடு பக்கத்துலாம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தணும், எல்லாமே ரைடு போகணும், பிடிக்கணுங்கிறீங்க. அதுதான மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, எதிர்பார்க்குறாங்க மக்கள். அது எதுக்கு சார் இவ்வளவு விசில உடைச்சான்? எதுல? அந்த தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கிற விசில் சின்னத்தை ஏன் உடைச்சான்? அமைச்சு ஏன் உடைச்சான்? வேற எந்த பட்டனையும் அவன் அமுத்துறாவன். எதை உடைச்சான்? பட்டன் பல மிஷின் உடைச்சு வரலாம் கூட அதிலேயே அமுத்துனான். பலம் கொண்டவரை திமுக ஒழிக்கிறதுக்காக என்ன பண்ணா? விசில்லே குத்திட்டான். பலம் கொண்டவரை அதே குத்துனான். அதே அந்த அவருடைய உணர்வுகளுக்கு நீங்கள் வடிகாலாக இருக்கணுமா இல்லையா? அந்த வடிகாலில் நீங்கள் இல்லை சமரசம் பண்ணுறீங்கன்னா கோவம் யார் மேலே திரும்பும்? அவங்க மீது. வரலாற்றின் குப்பை தொட்டியில் பல மணிமகுடங்கள், வைடூரியம், கோமேதகம், இப்படி பல நவரத்தினம் பதித்த மணிமகுடம் எங்கே நடந்திருக்கு? குப்பை தொட்டியில் நடந்திருக்கு.
குப்பை தொட்டி என்பது அவர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, உங்களுக்கும் சொந்தமானது. ஜெயலலிதா ஜெயிலில் கிடந்ததா? பாச்சை, பள்ளி, பெருச்சாலி, அந்த அம்மா கற்பனை பண்ணி பார்த்துருக்குமா? அரசியலுக்கு வருகிற பொழுது, நடிக்க வரும்போது ஊர் கருணாநிதி ஐயோ அப்பா கொள்றாங்களா, அடிக்கிறாங்களா, குத்துறாங்களா, வெட்டுறாங்களா, செயற்கையாக கத்திட்டு போய் ஜெயிலில் கிடந்தார். இந்திரா காந்திக்கு ஆதரவு கொடுத்து இந்திரா காந்தி பிரதமராக்கிய கருணாநிதியுடைய நிலைமை சென்ட்ரல் ஜெயிலில் பிடிச்சு விட்டான். இல்லை, அதெல்லாம் கவனத்தில் கொள்ளவில்லை என்றால் அதை நோக்கித்தான் இந்த அரசியல் நகரும். அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் முதலமைச்சராகி, பஞ்சாபில் முதலமைச்சராகி, குஜராத்துக்கு போய் யூபிக்கு போனார். என்ன கேஸில் பிடிச்சி உள்ள போட்டான்? சாராய கேஸில் பிடிச்சி உள்ள போட்டான். வலை விரித்து கொண்டே இருப்பார்கள். அர்லேகர் வலை விரிச்சு வச்சிருக்காரு. கவர்னர் அர்லேகர் தாவேகாவுக்கா? ஆமா, அவன் தாவேக்கா தான் ஆளுக்குச்சு. வலையில் சிக்கி விடுமா தாவேக்கா? அமித்ஷா கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, வலையை நல்லா விரிச்சு வை. மழைய காலை வச்சோட தூக்கிடலாங்கிறாங்களா? நீங்கள் விஷ்ணு ரெட்டியும் விஜயன் பாஸ்கர் 2 பேரும் நெருங்கி இருக்காங்க. ரெண்டும் என்ன தேச பிதாக்களா, இல்லை கக்கம் பேரனுங்களா, காமராஜ் தொண்டர்களா? யார் 2 பேரும்? விஷ்ணு ரெட்டியும் விஜய் பாஸ்கரும். அவர் ஒரு கார்ப்பரேட், இவர் ஒரு களவாணி பேரட். உயிர் காக்கும் மருந்தலை கொள்ளையடித்த தமிழ்நாட்டின் கேதன் தேசாய், இவர் தான் 2 பேரும் உங்களுக்கு ஆலோசகர். இவர் ஒரு கார்ப்பரேட் ஆலோசகர், இவர் கட்சி ஆலோசகர். விளங்குமா அந்த கட்சி? இதெல்லாம் மக்களுடைய மனநிலைக்கு எதிராக இருக்கு. சரி, இப்போ இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலை முன்னிட்டு தான் அவர் இப்போ கரூரில் போயிட்டு பிரச்சாரம் செய்தார். இப்போ இந்த இடைத்தேர்தலில் தாவேக்காய் அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்று தன்னுடைய தனிப்பெரும்பான்மைக்கு ஒரு பெரிதளவில் ஒரு உதவியாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடைத்தேர்தலில் பொறுத்தவரை தாவேக்காவுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை இந்த 2 மாத காலத்தில் ஏதாவது நடந்த நிகழ்வுகள் தாவேக்கா வெற்றியை பாதிக்குமா? ஏன்னா இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஆளுங்கட்சி தான் பெரும்பாலும் ஜெயிக்கும். அதற்காக கேட்குறேன். இல்லை சீமான் போன்றவர்கள் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள், அப்போ மேலும் அதிமுகவும் இடைத்தேர்தலில் கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? நேற்றைய பேச்சில் என்ன புரிஞ்சுக்க முடியுது? இல்லைங்க, திமுக வேட்பாளர் நிறுத்தப்படுவாருங்கிறது தான் செய்தியை விட, புது வேட்பாளர்னா எல்லா கட்சியும் சேர்ந்து சீமான் நிறுத்துதான். திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் பொது வேட்பாளராக அங்கே போட்டியிடலை அப்படின்றாலே அவர் ஒரு வேளை சீமான் நிற்கிறாருன்னா சீமான் விசேஷ் தாவேக்கான்னு மாறுமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அதிமுக திமுக கூட்டணி நின்னா திமுக அழிஞ்சு போயிடும், அதிமுக அழிஞ்சு போயிடும், சீமானும் ஒழிஞ்சு போயிடுவார். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சீமானை கண்டுபிடிச்சி திமுக விஜயை எதிர்ப்பதற்கு ஒரு கேடயமாக பயன்படுத்து. அதிமுக அந்த ரோலில் இல்லவே இல்லை. ஏன்னா அதிமுக திமுக கூட்டணின்னு வந்த பிறகுதான் அதிமுகனுடைய மரியாதையே போச்சு. அதனால் அந்த விஷப்பரீட்சைக்கு அதிமுக வராது. திமுக வேட்பாளராக சீமான் நிறுத்தப்படுவார். யாரை எதுக்கு எங்கே கூட்டிகிட்டு வரக்கு? சட்டமன்றத்துக்கு. இப்போ விஜய் அவர்களை எதிர்க்கணும், அதற்காக சீமான் அவர்களுக்கு ஆதரவிக்கணும். அதுதான். இப்போ இடைத்தேர்தலுடைய வெற்றி எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தாவேக்கா ஜெயிச்சிடும். ஏன்னா திமுக அதிமுக இன்னும் மக்கள் கோபம் தீரலை. 2 மாதத்துலாம் கோபம் தீரலை. தாவேக்கா செய்த தவறுகளே செய்திருந்தாலும் அந்த தவறு தாவேக்கா வெற்றியை பறிக்கிற அளவுக்கு இன்னும் வளரல. தாவேக்கா தவறு 2 மாதத்தில் மக்கள்கிட்ட போய் சேரல. இன்னும் அந்த கிரேஸ் இருக்கு. திமுக அதிமுக ஒழிக்கணும்னு மக்கள் விரும்புகிறான். சரி, இப்போ அதே வேட்பாளர் ராஜினாமா செய்த அதே வேட்பாளர்களே தாவேக்கா தரப்பில் களமிறக்கப்பட்டா எதுவுமே இல்லாமல் தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக பதவியை ராஜினாமா பண்ணி தாவேக்கா பக்கம் சேர்ந்தாங்கல்ல, அப்போ அந்த தொகுதி மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கும்ல. கோவப்படாமல் மீண்டும் வாக்கு செலுத்தி அவர்களை தாவேக்கா எம்எல்ஏவாக மாற்றி விடுவார்களா, இல்லை அவர்களுக்கே சீட்டு கொடுத்தா தோற்றுருவாங்களா? தாவேக்கா வேட்பாளர்கள் புதுமுக நின்றால் தாவேக்கா வெற்றி பெறும். அதான் தாவேக்கருடைய திட்டம். இந்த அலிபாபாவும் 40 திருடர்களை மீண்டும் களத்தில் இறக்க மாட்டாங்களா? இறக்கவே மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை சொல்லிட்டார் அவர். எப்படி விஜயபாஸ்கர்? இல்லை 2 விஜயபாஸ்கர் யாருக்குமே இல்லை. 12 விஜயபாஸ்கர் இருக்கான், உள்ள போய் சேர்ந்துருக்கு. ஆனந்தன், வளர்மதி, இப்படி பல பேர் போய் சேர்ந்துருக்காங்க. அதுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ அடுத்த SV வேலுமணிலாம் வர போகிறாங்க. வேலுமணி இல்லை, எந்த மணி வந்தாலும் வேலுமணி பாஜக மாநில தலைவராக பேசிகிட்டு இருக்கார். பாஜக நீங்கள் அந்த பழைய அலிபாபாவும் 40 திருடர்களை
விஜய் கண்டிப்பாக சீட்டு சட்டமன்றத்துக்கு கொடுக்கவே மாட்டார். அப்படி கொடுத்தா தாவேக்காவுடைய இறுதி அத்தியாயம் வேகமாக முடிக்கப்படும். அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. தாவேக்காவுடைய புதிய முகங்கள் தான் நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகேங்க ஐயா. இப்போ தான் ஸ்டாலின் சார் மீது ஒரு ஒரு எனக்கு தனி பாசம் இருக்குது. ஆனால் இன்னொருத்தர் ஓடி போனாரே, அவரை பற்றி சொல்கிறேன்னு வேலு அவர்களை விமர்சிக்கிறாரு, செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சிக்கிறாரு. ஆனால் கைது நடவடிக்கை எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஷாக்காக இருக்குது. அப்போ நீங்கள் கைது நடவடிக்கை எடுக்காமல் மக்கள்கிட்ட எப்படி நம்பிக்கை பெற முடியுங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. ஸோ இது வந்து கரூரில் வந்து பேசின அரசியல். அந்த கரூரில் வேலைவாய்ப்புகள் கொடுத்தது, இறந்து போனவர்கள் குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்ததும் விமர்சனம் ஆயிட்டிருக்கு. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஏன்னா தாவேக்கா தலைவராக இருந்த பொழுது விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டம் வந்து ஒரு கட்சி நிகழ்ச்சியாக அங்கே நடந்த இறப்பிற்கு அரசு வேலை என்பதை எப்படி எடுத்துக்க முடியும்? திரைப்படத்துறையில் வந்த காரணத்திற்காக பாக்யராஜ் மரணம், பாரதிராஜா மரணம் அரசு மரியாதை. அதே போல் டெல்லி பிரதிநிதிக்காக ஆந்திரா ரெட்டிகார் வெங்கட நாராயணன், வெங்கட ரமணன் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பின் அடிப்படையில் கொடுக்குற விஷயம். ஆனால் இது அரசு பதவியை தன்னை பார்க்க வந்து இறந்து போனவர்களுக்கு கொடுப்பது என்பது இது அரசாங்க பாலிசி. இந்த அரசு பாலிசியில் இவர் தன்னுடைய ரசிகர்களுக்காக இந்த அரசு வேலையை கொடுத்தால் எதிர்காலத்தில் இது போன்று திரைப்படத்துறை, அது நயன்தாராவை பார்க்க வந்தவன், திரிஷாவை பார்க்க வந்தவன்லாம், இப்போ நயன்தாரா ஒரு ஜவுளி கடைக்கு நகை கடைக்கு போகுது சேலத்தில், 1,00,000 பேர் கூடுறான். இப்போ அதை நசுங்கினா அது பாதிக்கப்பட்டால் அரசு வேலையா? இப்படி ஒரு கேள்வி வருது. நீங்கள் திரைத்துறையையே நீங்கள் அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும், அவசியமான தேவை இருக்குது. இது அண்ணாதுரை செஞ்ச தவறு, மாபெரும் தவறு. பெரியாருடைய தத்துவங்களை பேசுவதற்கு பதிலாக எம்ஜிஆர் தங்க முகத்தை காமி இந்த மக்களை ஏமாற்றி சொல்லுகிறேன் என்று ஒரு மூடன் சொன்னானா அவன் அறிஞன் அண்ணாதுரைன்னு அவனுக்கு பேர். இது தமிழர்களை இழிவாக உலகம் பூரா பார்க்கணும். ஒரு திரைப்பட நடிகன் ஒரு கவர்ச்சி அரசியலை பார்க்க வந்து இறந்து போனவனுக்கு அரசு வேலைனா இது ஒரு மிகப்பெரிய கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகுது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவன் 20 லட்ச ரூபா கொடுத்தார் ஸ்டாலின். விக்கிரவாண்டியில் கள்ளச்சாராயம், அது ஒரு அதாவது கொரோனா காலத்தில் முடக்கி வைக்கப்பட்ட அந்த சாராயம் கெட்டு போய் ஒரு பாக்கெட் இலவசம்னா 2 வாங்கி குடித்தான். அப்போ இந்த தமிழர்களிட அரசியல் இல்லாமல் சினிமா போனதனுடைய விளைவு தான் இவன் உயிரை மாய்ப்பதற்கு கூட யோசிப்பதில்லை. இப்போ அதே நிலைமை தான் நீடிக்குது. இது ஆரோக்கியமான போக்கில் இந்த மக்கள் அரசியல் மையப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் இதை எடுத்து காட்டுகிறது. ஓகேங்கய்யா, என்ன நடக்கும் பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்தங்க நன்றி. நன்றி, வணக்கம்.